கைநாதனே ஸ்ரீ ஐயப்பா நீலனை கொண்டு விடுகின்றார். நீலம் மாண்டு விடுகின்றார். நீலம் உயிரானது பக்கத்தில் இந்த வேப்பமரத்தை ஆவியாக உரைகின்றது. இப்படி ஆவியாக உரைந்திருக்க பழைய முறையில் 70 கல்யாணமார்கள் ஒன்று சேர்ந்தார்கள். என்னப்பா எல்லா லிங்கமும் வந்தாச்சு. அதாவது கோவில் கட்டமா இருக்கு. இந்த கோவில் கட்டணும் ஒரு கோவில் பண்ணணும். கோவில் கட்டவே வேணும். மரம் வேணும். மரமா மரத்துக்கு வேண்டாம். காட்டுக்கு தான் போகணும். அப்ப பக்கத்துல முக்காடு இருக்குது. முக்காடு. ஆமா. சரி நீ போகலாம். நாம எத்தனை பேர்? நாம 70 பேர் இருக்கிறோம். 70 பேர். ஆமா. மரம் வெட்டணும் என்ன பண்ண வேணும்? வெட்டர்கள் கோடாரி வாழ்விடம் எல்லாம் வேணும். வேணும்ல. அப்ப எடுத்து புறப்படும்பா. அப்படி இந்த சேர்ந்து வேண்டி ஆயுதங்கள் விட்டார்கள். மரவட்ட வேண்டாம் வந்து காட்டுக்குள்ள வந்தாங்க. முக்காட்டிலே வந்தார்கள். ஓங்கி வளர்ந்த காடு. தம்பி என்ன பெரிய காடு. பெரிய காடுல நாம எத்தனை பேர் வந்திருக்கோம்? 70 பேர். 10 பேர் வந்திருக்கோம். சரி 10 பேர் வந்திருக்கோம். இப்ப 4 பேர் வந்திருக்கோம். சரி நம்ம போனா நம்ம போவோம். அந்த மரத்தை கட்ட முடியா? ஆமா. இது என்ன மரம்? இது வந்து அரச மரம். அரச மரமா? ஆமா. அது என்ன மரமா? அது பனை மரம். ஆமா. அரச மரம் கூட்ட காலங்க பனை மட்டும் தான். அது மூணுன்னு சொன்னா ஆமா சில குருவியோட பழத்தை தண்ணிட்டு விதைய கொண்டு போட பாத்தீங்களா? ஆமா ஆமா. அதாவது மட்டையில இருந்து கூட்ட அப்படியே வளர்ந்து வருது. அப்படி வருதா? ஆமா. அப்ப இந்த மரம் ஆகாது. ஆகாது. அது என்ன மரம்? தென்னை மரம். தென்னை மரம் வேண்டாம். அது என்ன மரம்? புன்னை மரம். அது தேவையில்லப்பா. அது என்ன மரம்? அது புன்னை மரம். புன்னை மரம் வேண்டாம். அது என்ன மரம்ப்பா? அண்ணே யோ வேப்ப மரத்து மாதிரியா? என்ன பெரிய வேப்ப மரம்? ஆமா தம்பி வேப்ப மரத்தை வெட்டி வச்சாங்கி ஒரே வெட்டி இரண்டு முறை கட்டுறாயா? எல்லா வேலையும் மொத்தமா முடியும். ஒரே மரத்துல 2 வேலை. ஆமா சரி நீ இந்த மரத்தை வெட்டியா? வேப்பமரத்தை வேறொன்றை வெட்டி சென்றார்கள். பழகி ஒரு கல்யாணமார்கள் வெட்டி கொண்டு வந்து ஆமா கோயிலும் கட்டி இலங்கப்புறையும் கட்டுகின்றார்கள். ஆமா ஆமா அந்த விஷயம் தெரியாது. யாருக்கு தெரியாதுன்னு. ஆமா இந்த மரம் எப்படிப்பட்ட மரம்? காட்டுக்குள்ள வந்தாங்க. அப்படி இதோ ஒரு மரம் நிக்குது வெட்டிட்டு போனாங்க. அவ்வளவுதான். நாம ஊரே போறோம். காட்டுக்குள்ள போறோம். மரம் நிக்கு என்ன மரம் யாரு கேட்டா? தெரியாதுல்ல? தெரியாது. அந்த வேப்பமரத்தை வெட்டி கோவில கட்டி இலங்கப்புறை கட்டி வச்சிருக்காங்க. இலங்கப்புறை கட்டி முடித்தார்கள். அப்படி ஆனா தாயாகி இசைக்கமையானவள் என்ன செய்கிறாள்? அந்தனக்கு சோறு கறி சோறு கறி சோறு கறி அழகரவை சமைத்து தான் சமைத்தேன். அந்தனக்கு சோறு கறி சோறு கறி சோறு கறி அழகரவை தான் சமைத்து தான் சமைத்தேன். விழுவதை போல் விழுவதை போல் அவனத்தில் கொண்டு வாழா கொண்டு வாழா அவனத்தில் கொண்டு வாழா கொண்டு வாழா. அந்நீரோ வனத்தில் அவ்வனத்தில் அதிரத்த விசாசெல்லாம் விசாசெல்லாம் அவனத்தில் 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 அதிரத்த விசாசெல்லாம் தேசத்தை அடிவணங்கி அடிவணங்கி இசைக்கிடம் இசைக்கிடம் போகனப்பள் இசைக்கிடம் இசைக்கிடம். அம்மை அண்ணனை பார்க்க வருவேன் என்று பலகார வர்க்கங்கள் சேகரித்தார். இசைக்கிற கோவில பலகாரம் சொல்லுவாங்க. சுட்டாச்சா? இந்த ராத்திரி பலகாரம் சொல்றாங்க. என்னெல்லாம் தேவைப்படும்? முதல்ல பச்சரிசி வேணும். பச்சரிசி வாங்கி புகர வைக்கணும். புகர வச்சு தவற வைக்கணும். தவற வச்சு இடிச்சு மாவாக்கணும். எங்க போட்டு இடிக்கிறது? உரல்ல போட்டு இடிக்கணும். உரல் எங்க இருக்கு? உரக்கு எங்க இருக்கு? எல்லா வீட்டு ஃபவுண்டேஷன்லயும் இருக்கும். இத பில்லு கொண்டு போட்டா பில்லு உரல்ல தான் இடிக்கணும். வரல அவ இடிச்சி அப்புறம் கருப்பு கட்டி வேணும். கருப்பு கட்டி பாய் காய்ச்சி மாவுல ஊத்தி வரிசி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு அப்புறம் ஒரு அடுப்பு ஊத்தணும். அடுப்பு ஊத்தி அதுல சீக்கெட்டி தூக்கி வைக்கணும். கட்டி வச்சு எண்ணெய் ஊத்தணும். எண்ணெய் ஊத்தி அடுப்புல கவக பச்சை வைக்கணும். பச்சை வச்சு எண்ணெய் கொதிச்சு வரக்கூடிய நேரம் மாவை கோரி ஊத்தி எடுத்தா பலகாரம் ரெடி. நமக்கு எவ்வளவு கஷ்டப்பட இருக்கு. இசைக்கிறவங்க கஷ்டப்படவே. ஆமா ஆட்டோரே வேண்டியிருந்தாய். பலகாரம் தானா
வந்தது நாற்பட்டி அந்த மன்னனார் பெட்டியை பலகார வர்க்கங்களை சேகரித்தாள். காட்டுக்குள்ளே வந்து தோன்றி ஆளை பற்றி விடுவது போல் அவனத்திலே தோன்றுகின்றான். அண்ணா அண்ணா நீலராஜா அண்ணா 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 கூட்டாவே அந்த காட்டுக்குள்ளே துஷ்ட தேவதைகள் ஒன்றாக கூடுகின்றார்கள். யார் நீங்கள்? நீங்கள் யாரையும் தெரிவிக்கிறீர்கள்? நீலராஜனை தேடி வந்தேன். நீங்களா? ஆமா. ரொம்ப வளர்த்தியா? ஆமா. கண்ணமா? நல்ல வாட்ட சட்டம் இருப்பதை மண்ணை. அந்த மீசோடு ஆமா. அவரா? அவரை அங்கேதான் கொன்று விட்டாரம்மா. மன்னனை கொன்று விட்டார்கள். அன்று ஒளிந்தவங்க வேப்பவத்தை பழகுவவர்கள் வெட்டி எடுத்து சென்று விட்டார்கள். போது சிம்மத்தில் தான் அண்ணனையும் இன்னும் உயிரோடு வாழவிடவில்லை. சிம்மத்திலே அண்ணனை கொண்டது மட்டுமில்லாமல் உருந்தது வேப்பமரத்தை வெட்டி சென்றார்கள் பழகுவவர்கள். நான் ஈரியாக இருப்பேனேயானால் பழகுவவர்களை வைக்கின்றேன், இசைக்காக இருப்பேனேயானால் பழகுவதை பயனறி விட வைக்கின்றேன் என்று நெஞ்சு தட்டி சமர்த்தமிட்டாய். நெஞ்சு தட்டி சமர்த்தமிட்டாய். இசைக்கியாமை காட்டுக்குள்ளே வந்தால் இசைக்கம்மை அண்ணன் தேடி காட்டுக்குள்ளே இருக்கின்றாய். இசைக்கம்மை இங்கு இப்படி இருக்கு. போன ஜென்மத்திலே கல்லிடத்து போட்டு கொண்டாடி கொலைகாரப்பாவி வேதியன் அவனுக்கு பிறந்து எப்படி நான் வாழ்ந்து வருகின்றான். விண்ணலகம் அது செய்த வேதியன் என்றம்மா. விண்ணலகம் அது செய்த வேதியன் என்றம்மா. ஒரு காவேரி பூப்பட்டினத்தே மண்டலையில் ஒரு நீர் வழிய விழவினையாய் வளர்ந்து